இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் எரர் ராங் அண்ட் ஈவில் என்கின்ற தலைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 29 அண்ட் 30 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 31 பார்க்கலாம். பேராகிராஃப் 29 அண்ட் 30 அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை சற்று நினைவு கூறலாம். இயற்கையினுடைய செயல்பாட்டில் பரிணாம இல்லை எது வந்து மேலோங்கி செயல்படுகின்றது என்றால் இந்த லைஃப் ஈகோ, இந்த செப்பரேட் ஈகோ அப்படிங்கிறத பார்த்தோம். செப்பரேட் ஈகோ ஜென்ரலாக எப்படி செயல்படுது அப்படின்னா அதுக்கு எது முக்கியமோ அதுக்கு எது அட்வான்டேஜோ அப்படிதான் செயல்படுது. மோஸ்ட்லி அது வந்து இந்த கான்ஷியஸ் இன்டர்சேஞ்ச் அண்ட் மியூச்சுவாலிட்டி, பரஸ்பரம் மற்றவர்களுடைய நலனை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல், பரிமாற்றம், ஒருமை என்கின்ற அம்சம், ஒற்றுமை, இதன் அடிப்படையில் செயல்படுறதில்ல. இது வந்து அந்த தன்னுடைய நலனுக்காக மாத்திரம்தான் அந்த செப்பரேட் ஈகோ செயல்படுவதனால வாழ்வில் முரண்பாடுகள், கான்ஃப்ளிக்ட், டிஸ்ஹார்மனிலாம் வரதை நம்ம பார்க்குறோம். இதனுடைய விளைவுகளாகத்தான் நம்ம உலகத்தில் சந்திக்கக்கூடிய தவறுகள், தீமைகள் இதெல்லாம் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இயற்கையில் வந்து இதெல்லாம் வந்து பரிணாமத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாக அமைகின்றன. தனிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சிக்காக இத்தகைய ஒரு தற்காலிகமான ஒரு இக்னோரன்ஸ், பிரிவினைக்குட்பட்ட நிலையில் காணப்படும் அறியாமை என்பது இன்றியமையாத ஒரு அம்சமாக பரிணாமத்துல ஒரு நிலையாக காணப்படுகின்றது. ஏன்னா எல்லாமே வந்து அறியாமையில செயல்படுகின்றது. அறியாமையில தான் பிரிவினையில செயல்படுகின்றது. அறியாமையில தான் வந்து பிரிவினையின் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அது அனுபவிக்கின்றது. ஜாய் ஆஃப் யூனிட்டிக்கு பதில் ஜாய் ஆஃப் டிவிஷன், இது எல்லாமே அறியாமையில ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எவல்யூஷனரி இன்டென்ஷன் பரிணாமத்தில் வந்து அதனுடைய நோக்கம் எப்படின்னா, பரிணாமம் வந்து நியூட்ரல். அது பரிணாமத்தில் இயற்கை வந்து நியூட்ரலா செயல்படுது. அது வந்து எது நன்மை நமக்கு நன்மை தீமை நம்ம சொல்றோம். இது இரண்டின் மூலமாகவும் அது செயல்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒன்றில் மாத்திரம் நம்ம வந்து ஒரு லிமிட்டட் குட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மாத்திரம் செயல்பட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து தடை செய்யும் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் வந்து நம்ம எதையுமே நம்ம அறுதியிட்டு கூற முடியவில்லை வாழ்வில். எதை நம்ம நன்மை நினைக்கிறோமோ அதிலே தீமை விளைகின்றதை பார்க்குறோம். எதை நன்மை நினைக்கின்றோமோ அதிலிருந்து எதை வந்து தீமை நினைக்கிறோமோ அதிலிருந்து நன்மை விளைகின்றதை பார்க்கின்றோம். எதை நம்ம தீமைன்னு ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அது நன்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நன்மை என்று எதை ஏற்றுக்கொண்டோமோ அது தீமை என்று பிற்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய அளவுகோல்கள் எல்லாமே வந்து பரிணாமத்துக்கு உட்பட்ட நிலையில்தான் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் இருக்கு, ஆனா மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியாது. பிரபஞ்ச சக்தி வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. அது இரண்டையுமே அது தன்னுடைய நோக்கத்தின் பொருட்டு பயன்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் இயற்கையில நம்ம வந்து மனிதனுக்கு வந்து
இந்த சென்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், எது நன்மை, எது தீமை அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒரு 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 உணர்வை மனிதனுக்கு இயற்கை வழங்கியுள்ளது. இந்த சென்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹாஸ் அன் எவல்யூஷனரி பர்ப்பஸ். அதனால தான் அதுவும் வந்து ஒரு தேவைப்படுகின்றது. எதுக்காக அப்படின்னா, மனிதன் வந்து எதையெல்லாம் தேவையற்ற விஷயங்களாக இருக்கின்றனோ, அதை வந்து விட்டுவிட்டு தேவைப்படும் விஷயத்தை நோக்கி அவன் செல்லத் துவங்குகின்றான். இதனால அவன் அல்டிமேட்டா வந்து அவன் வந்து இந்த நன்மை, தீமை என்று அவன் எப்போ எதை எவற்றை கருதுகின்றானோ, அவை 2யும் கடந்து இதையெல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஸ்வதமான நன்மை, குட், எட்டர்னல் குட், இன்ஃபினிட் குட் அதை தான் அவன் அடைய வேண்டும். ஸோ அதற்கு வந்து இந்த 2யுமே அவன் கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து இந்த ஆ நன்மை, தீமையை கடந்து அ எட்டர்னல் குட், இன்ஃபினிட் குட் அப்படிங்கிறத நோக்கித்தான் பரிணாமம் செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல வந்து தி சென்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது மனிதனுக்கு இயற்கை வழங்கியுள்ளது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எவ்வாறு நாம் இந்த நன்மை, தீமை அப்படிங்கிற விஷயங்களை கடந்து இதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் குட், அந்த சாஸ்வதமான நன்மை அப்படிங்கிற அதை நோக்கி செல்கின்றோம். எப்படி எந்த வழியில் செல்கின்றோம்? அதற்கான அ இயற்கை வந்து எவ்வாறு எந்த வழிகளை கையாளுகின்றது? அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஆ காலம் தொட்டு எந்த விதி கடைபிடிக்கப்படுகின்றது அப்படின்னா, தி செலக்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன். தேர்ந்தெடுத்தல், விலக்குதல் அப்படிங்கிறது தான் ஒரு விதியாக க க ஆ கையாளப்படுகின்றது. இது வந்து மத ரீதியாக ஒப்புதல்கள். மதம் எதை அனுமதிக்கின்றதோ அதை செயல்படுத்துவது. மதம் எதை அ நிராகரிக்கின்றதோ அதை செயல்படுத்தாமல் இருப்பது. இல்ல சமுதாயம் மற்றும் தார்மீக நெறிகள். இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த செலக்ஷன், ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனா அந்த செலக்ஷன் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் தான் அது. அது வந்து ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு போறதில்ல. மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நன்மை, தீமை அப்படிங்கிறத முடிவு பண்றப்போ, மேம்போக்கா தான் பார்க்குறோம் அப்படிங்கிறாரு. பகவான் சொல்றார். நம்ம வந்து அதனுடைய ஆரிஜினுக்கு போறதில்ல. ஆரிஜினுக்கு போய் ஒரு தீமை அப்படின்னா, அதனுடைய ஆரிஜினுக்கு போய் அதை வந்து எப்படி அதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடித்து அதை அதை குணப்படுத்துவது, ம் அதை சரி செய்வது என்கின்ற ரீதியில் நாம் அதை அணுகுவதில்லை அப்படிங்கிறார். நம்ம வந்து வி டீல் வித் சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறார். சூப்பர்ஃபிஷியலா தான் டீல் பண்றோம். அதனால தான் வந்து நம்மால வந்து அதுக்கான சொல்யூஷன நம்ம வந்து அ கண்டுபிடிக்க முடியறதில்ல அப்படிங்கிறார். அது எல்லாம நமக்கு தெரியறதில்ல. நம்முடைய மனதிலும், வாழ்விலும் எது அத்தகைய விஷயங்களை ஆதரிக்கின்றது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து சரியான ஒரு பார்வை இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய பார்வை, நன்மை, தீமை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆ சார்புடை தன்மை உடையவை. ரிலேட்டிவ் டெர்ம்ஸ். நம்ம வந்து சில தார்மீக ரீதியான அளவுகோல்களை அவைகள் குறித்து கொண்டுள்ளோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அன்சர்டன், நிச்சயத்தன்மை அற்றவை. ரிலேட்டிவ். ஓ சில சில விஷயங்களை வந்து ஒரு மதம் ஆ தடை செய்கின்றது. சில விஷயங்களை மற்றொரு மதம் அனுமதிப்பதில்லை.
சில சமுதாயத்தினுடைய பார்வையில சில விஷயங்கள் நன்மையாக கருதப்படுகின்றன. சில விஷயங்கள் தீமையாக கருதப்படுகின்றன. நம்முடைய மனிதனுடைய விதி, மனிதன் தனக்குத்தானே ஒவ்வொரு காலத்திற்கும் அமைத்துக் கொள்ளும் விதி சிலவற்றை அனுமதிக்கின்றது, சிலவற்றை அனுமதிப்பதில்லை. சில விஷயங்கள நம்ம வந்து நம்மளுடைய உள்ளுணர்வு, நம்மளுடைய மனசாட்சி வந்து அதன் மூலமாக அதனுடைய துணை கொண்டு நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதை செய்யலாம் என்று முடிவு செய்கின்றோம். இல்ல சில விஷயங்களை நாம் இதை செய்யக்கூடாது என்று முடிவு செய்கின்றோம். இதெல்லாம் தான் வந்து பகவான் என்ன சொல்றார், இதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக அ ஒரு தார்மீக நெறி, மொராலிட்டி அப்படிங்கிறத ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். ஒரு மிக்ஸ்சர். இதெல்லாம் கலந்த ஒரு மிக்ஸ்சர் தான் வந்து தார்மீக நெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். இந்த மிக்ஸ்சர்ல வந்து உண்மையும் இருக்கும், பாதி உண்மையும் இருக்கும், பிழையும் இருக்கும் அப்படிங்கிறார். ட்ரூத், ஹாஃப் ட்ரூத் அண்ட் எரர் அப்படிங்கிறார். ஸோ, இந்த மிக்ஸ்சர் தான் வந்து நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளிலும் காண்கின்றோம். இந்த கலவையைத்தான் காண்கின்றோம். நம்மால வந்து அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிறது பார்க்க முடியல. மிக்ஸ்சர் தான் பார்க்குறோம். உண்மை, பாதி உண்மை, பிழை அப்படிங்கிற விஷயத்த தான் நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளிலும் பார்க்கின்றோம். அது நம்மளுடைய மனம் சார்ந்த அறிவை வந்து மனம் சார்ந்த அறிவு எப்படி இருக்குன்னா, முழுமையான நாலேட்ஜ்ல இல்ல. ஆ ஞானம், அறியாமை அப்படிங்கிற ஒரு கலவையாகத்தான் இருக்கின்றது. அத்தகைய மனம் சார்ந்த அறிவை வந்து அது இத்தகைய ஒரு கலவை வந்து மிக்ஸ்சர் வந்து என்ன செய்கின்றது? கட்டுப்படுத்துகின்றது. ஒரு எல்லைக்குள் தான் செயல்பட அனுமதிக்கின்றது. இருந்தாலும் மனிதனுக்கு எது தேவை அப்படின்னா, ஒரு மென்டல் கண்ட்ரோல் தேவை. அவனுடைய பிராணமயம் மற்றும் பிசிக்கல் உடல் சார்ந்த ஆசைகள், இன்ஸ்டிங்க்ட்ஸ் அ அதுதான் ஒரு மனிதனுடைய தனி மனித மற்றும் சமுதாய செயல்பாடுகள், ஒரு மனிதனுடைய மற்றொரு மனிதர்களுக்கும் பரஸ்பரம் இருக்கும் அ பரிமாற்றங்கள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எது தேவை அப்படின்னா, மனதினுடைய கட்டுப்பாடு தேவை. ஒரு மனிதனுக்கு பிராணமயம் மற்றும் உடல் ரீதியான இயக்கங்களின் மீது மனதினுடைய கட்டுப்பாடு தேவை. அப்படி இல்ல அப்படின்னா, அவனால வந்து ஒரு நல்ல சிறந்த சமுதாயத்தினால் சமுதாய நெறிகளுக்கு உட்பட்டு வாழும் மனிதனாக இருக்க முடியாது. அதுக்கு தார்மீக நெறிகள் உதவுகின்றன. அது வந்து ஒரு தார்மீக நெறிகள் என்ன செய்கின்றது? இட் கிரியேட்ஸ் எ ஸ்டாண்டர்ட். ஒரு அளவுகோலை அது தீர்மானிக்கின்றது. அதன்படி நம் மீது நாம் ஒரு ஆ கட்டுப்பாடை விதித்துக் கொள்கின்றோம். அதன்படி நம் வாழ்க்கையை நடத்துகின்றோம். இது வந்து ஒரு கட்டுப்பாடு. ஆனா இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு முழுமையற்றதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் ஆல்வேஸ் இம்பெர்ஃபெக்ட். அது வந்து நடைமுறை நோக்கத்திற்காக வசதியான ஒரு ஏற்பாடாக இருக்கின்றது. ஆனால் அது வந்து சொல்யூஷன் கிடையாது. இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் த சொல்யூஷன். ஏன் அப்படின்னா, மனிதன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கட்டுப்பாட நீக்குனா எகைன் இந்த மனிதன் வந்து அ தன்னுடைய இயல்பான நிலைக்கே திரும்புகின்றான். அவனிடம் எந்த விதமான மாற்றமும் இந்த கட்டுப்பாடு என்பது ஏற்படுத்துவது இல்லை. மனிதன் எப்பொழுதும் போல தான் இருக்கிறான். கட்டுப்பாடு என்பது மனிதனை மாற்றுவது இல்லை. அவன் எப்பொழுதுமே இந்த கலவையாகத்தான் இருக்கிறான். நன்மை, தீமை, ஆ சின் அண்ட் வர்च्यू இப்படித்தான் இருக்கிறான். மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். அவனுடைய மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய மனம் சார்ந்த ஈகோ. அ அது என்ன செய்கின்றது? அவனுடைய மனம், பிராணமயம், உடல் அதன் மீது ஒரு முழுமையற்ற ஆளுமையை கொண்டதாக மனம் சார்ந்த ஈகோ என்பதுதான் ஒரு மனிதனிடத்தில் செயல்படுகின்றது.
அதனால இந்த கட்டுப்பாடு என்பது இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடு என்பது ஒரு செயற்கையான அமைப்பு. இட் இஸ் நாட் த சொல்யூஷன் அப்படிங்கிறார். எது நமக்கு தேவை அப்படின்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் தேவை. கட்டுப்பாடு என்பது செயற்கை அப்படிங்கிறார். ஸோ இது அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி பகவான் பேராகிராஃப் 31ல பகவான் விளக்குகின்றார். பேராகிராஃப் 31க்கு நம்ம உள்ளே செல்லலாம். The Life Divine, Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 31. The endeavor to select, to retain from our consciousness and action all that seems to us good and reject all that seems to us evil, and so to reform our being, to reconstitute and shape ourselves into the image of an ideal, is a more profound ethical motive because it comes nearer to the true issue. It rests on the sound idea that our life is a becoming and that there is something which we have to become and be. But the ideals constructed by the human mind are selective and relative. To shape our nature rigidly according to them is to limit ourselves and make a construction where there should be growth into larger being. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. We make the effort to select and to retain from our consciousness and action all that seems to us good and reject all that seems to us evil. We do this to reform our being, to reconstitute and shape ourselves in the image of an ideal. This is a more profound ethical motive because it comes nearer to the true issue. This is based on the sound idea that our life is moving towards a change, a becoming. Therefore, there is something which we must become and be that. But the ideals constructed by the human mind are selective and relative. By shaping our nature rigidly according to them, we are limiting ourselves. We are making a rigid construction without allowing scope for growth into larger being. கண்டினியூஸா மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த செலெக்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா தான் இயற்கை நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது. விலங்கு அப்படிங்கிற நிலையிலேருந்து மனிதன் வந்திருக்கிறோம் நம்ம. பட் மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்றது அப்படிங்கிறது அந்த பரிணாமத்துல இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இயக்கத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலையிலே எதையெல்லாம் நன்மை என்று நினைக்கின்றோமோ அதை தக்க வைத்துக் கொள்கின்றோம். எதையெல்லாம் தீமை என்று கருதுகின்றோமோ அதை நம்முடைய உணர்வு நிலையிலிருந்து விலக்குகின்றோம். எதற்காக நாம் இதை செய்கின்றோம் அப்படின்னா, நம்முடைய தனிப்பட்ட அந்த ஒரு ஜீவனை நம்ம மாற்றம் செய்ய விரும்புகின்றோம், மாற்றி அமைக்க விரும்புகின்றோம். ஏதோ ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் மாற்றி அமைக்க விரும்புகின்றோம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தார்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது அது ஒரு ஆழம் பொருந்திய செயலாக காணப்படுகின்றது. ஏன்னா அது அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது அப்படின்னா, மனிதன் கிட்ட இருந்து எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை விளக்க வேண்டுமோ அதை விளக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில அதனுடைய செயல்பாடு இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் வாழ்வு ஏதோ ஒரு ஒரு வாழ்வு தொடர்ந்த மாற்றங்களை கொண்டதாக இருக்கின்றது. ஏதோ ஒன்றை அடையும் வண்ணம் தான் அது வாழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒன்றை நோக்கி வாழ்வு
நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் லைஃப் வந்து எப்பொழுதுமே ஒரு கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி இருப்பது இல்லை. லைஃப் வந்து பொதுவா எதருடன் ஒப்பிடுவார்கள் என்றால் ரிவர் கூட ஒப்பிடுவாங்க. ஏன்னா ரிவர்ல வந்து எப்பொழுதுமே தண்ணி வந்து கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கும். அதுபோலதான் லைஃபும். இட் இஸ் ஆல்வேஸ் அ பிகமிங். பிகமிங்னா மாறிக்கொண்டே ஏதோ ஒன்று தோன்றி மாறிக்கொண்டே இருப்பது. அதனால நாம் இப்பொழுது இருப்பதை விட மாறி வேறு ஏதோ ஒன்றாக ஆக வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் அனைவருமே நாம் செயல்படுகின்றோம். இதன் அடிப்படையில் தான் லட்சியங்களை அமைத்துக் கொள்கின்றோம். எல்லா லட்சியங்களும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய மனதினால் அமைக்கப்படுகின்றன லட்சியங்கள். அந்த லட்சியங்களை அமைத்துக் கொண்டு அதன் அவரவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியங்களை அமைத்துக் கொண்டு அதை நோக்கி எல்லோருமே செயல்படுகின்றனர். லட்சியங்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா செலக்டிவ். எனக்கு ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கின்றேன், செலக்டிவா இருக்கு. அப்புறம் வந்து அந்த லட்சியத்தினுடைய தன்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயத்தன்மை கிடையாது. அதுக்கு அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிலேட்டிவா இருக்கு. அது லட்சியம் இன்னைக்கு ஒரு லட்சியம் இருக்குது, நாளைக்கு வந்து அதே லட்சியம் வந்து மாறுகின்றது. அதனால அந்த ஐடியல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செலக்டிவ் அண்ட் ரிலேட்டிவ். இது வந்து ஒரு எப்படின்னா நம்மை வந்து அந்த வெறும் லட்சியம் அதை நோக்கிலேயே வைத்துக்கொண்டு அத அந்த ஒரு 4 சுவர்களுக்குள்ளேயே நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் என்ன நடைபெறுகின்றது என்றால் நமக்கு வந்து அந்த ஃபர்தர் growthக்கு வந்து ஸ்கோப் இல்லாம போயிடுது. நம்ம வந்து அந்த ஒரு ரிஜிடா இருக்கிறோம். நோ டவுட் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு அவசியமா இருக்கின்ற ஏதோ ஒரு லட்சியம் தேவைப்படுகின்றது லைஃப்ல. பட் இந்த லட்சியங்கள் எல்லாம் வந்து ஹியூமன் மைண்ட்னால தான் கன்ஸ்ட்ரக்ட் செய்யறோம். மனிதன் தானே இதெல்லாம் தீர்மானிக்கின்றான். So the ideals constructed by the human mind are selective and relative. To shape our nature rigidly according to them is to limit ourselves and to make a construction where should be growth into a larger being. நம்ம வந்து வெறும் லட்சியங்கள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி நம்ம போகணும். இறுதியான மனிதனுடைய இயல்பு என்ன, நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா மனிதன் வந்து மனிதன் என்கின்ற அவனுடைய நிலையை தாண்டி அந்த தெய்வீக நிலையை எட்ட வேண்டும். ஃபைனைட்டா இருக்கிற நிலையிலிருந்து இன்ஃபினிட்டாக மாறணும். அதுக்கு வந்து அதனால நம்ம எந்த ஒரு நிலையிலும் நம்ம ஒரு கட்டுப்பட்டு ஒரு நின்று விடக்கூடாது அப்படிங்கிறார் இல்லையா. நம்ம லிமிட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறார். நம்ம வந்து we have to grow into a larger being அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The true call upon us is the call of the infinite and the supreme. The self-affirmation and self-abnegation imposed on us by nature are both movements towards that, and it is the right way of self-affirmation and self-negation taken together in place of the wrong, because ignorant, way of the ego, and in place of the conflict between the yes and the no of nature that we have to discover. If we do not discover that, either the push of life will be too strong for our narrow ideal of perfection, its instrumentation will break, and it will fail to consummate and perpetuate itself. Or at best, a half result will be all that we shall obtain, or else the push away from life will present itself as the only remedy, the one way out of the otherwise invincible grasp of the ignorance. Thank you. The true call upon us is the call of the infinite and supreme. The self-affirmation and self-abnegation, renouncing from oneself, are both movements towards that imposed on us by nature. We must discover the right way of self-affirmation
and self-negation taken together. We must eliminate the ignorant way of the ego and conflict between the yes and the no of nature. If we do not discover the right way, the push of life will be too strong for our narrow ideal of perfection. Its instrumentation will break and it will fail to fulfill and perpetuate itself. Or, at best, we shall obtain a half result. Or we will be driven to the conclusion that the push away from life is the only remedy, the one way out of the otherwise invincible grasp of the ignorance. Thank you, sir. ஸோ நம்ம பார்த்தோம், ஏதோ ஒரு லட்சியம் அமைத்து கொள்கின்றோம், அதை நோக்கி செயல்படுகின்றோம். அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும் இன்னொரு விதத்துல அது வந்து நம்மை கட்டுப்படுத்துகின்றது. ஏன்னா நம்ம அதையும் தாண்டிய ஒரு உயர்வான நிலைக்கு செல்லணும் அப்படின்னா எதனுடைய அழைப்பிற்கு இணங்கி செயல்படணும் அப்படின்னா அந்த பரம்பொருள், அந்த இன்ஃபினிட் டிவைன், அதனுடைய அழைப்பிற்கு தான் நம்ம அதை தான் நம்ம இலக்காக கொண்டு செயல்பட வேண்டுமே ஒழிய நம்மால் அமைத்து கொண்ட ஒரு லிமிட்டட் லட்சியம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வளர்ச்சி வந்து நமக்கு வந்து தேங்கிவிடும் அப்படிங்கிறார். The true call upon us is the call of the infinite and the supreme. அதுதான் அதனுடைய அழைப்பிற்கு இணங்கி தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறார். ஸோ நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து இது தேவை அப்படின்னு உறுதி செய்கின்றோம், சில விஷயங்களை நம்மளிருந்து விலக்குகின்றோம், மறுக்கின்றோம். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சில மறுத்து நம் மீது நம் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்கின்றோம். இதெல்லாம் வந்து இயற்கை வந்து நமக்கு இயற்கை இந்த செயல்பாடுகளை நம் மூலமாக நிகழ்த்துகின்றது. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இறுதி லட்சியமான கால் ஆஃப் த இன்ஃபினிட், அதை நோக்கி செல்வதற்கான ஒரு இயக்கம் தான். ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, எதை நாம் நாடுகின்றோமோ அதை வந்து சரியான வழியில செய்யணும், எதை நாம் நம்மிலிருந்து விலக்குகின்றோமோ அதையும் சரியான வழியில செய்யணும் அப்படிங்கிறார். அது வந்து நம்ம வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்கா செய்யக்கூடாது அப்படிங்கிறார். சரியான வழியில செய்யணும். ஈகோ வழியினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல செயல்பட்டோம்னா அது அந்த ஏற்றுக்கொள்ளுதலும் விலக்குதலும் அப்படிங்கிற இயக்கம் கூட சரியான வழியில நம்ம செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா அங்க கான்ஃபிளிக்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இது வேண்டுமா இல்ல இது மறுக்கலாமா, இது ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற ரெண்டுக்கும் கான்ஃபிளிக்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். சரி, இதெல்லாம் கான்ஃபிளிக்ட் எல்லாம் தாண்டி ஈகோவினுடைய வழிகாட்டுதலையும் தாண்டி சுப்பீரியர் வே, அதை நம்ம கண்டறியணும் அப்படிங்கிறார். இந்த சுப்பீரியர் வேயை கண்டறியல அப்படின்னா வெறும் நம்மளுடைய ஈகோவுக்கு எது பிடிக்கலையோ அது இல்லைன்னு சொல்லி அதை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஈகோவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மாத்திரம் ஏற்றுக்கொள்வோம். இதுல என்ன நடைபெறும் அப்படின்னா வெறும் நம்முடைய ஒரு நேரோ ஐடியல் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அது வந்து எப்படின்னா அதுக்கு மாத்திரம்தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்குமே ஒழிய ஃபார் ஒரு நேரோ ஐடியல் பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃபினிட் பரம்பொருள் அதை நோக்கி தான் நம்ம இருக்கணுமே ஒழிய ஒரு நேரோ ஐடியல் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அதை நோக்கினுடைய செயல்பாடு வந்து வலிமையான ஒரு இயக்கமாக நமக்குள்ள அமைஞ்சிரும். எப்போ அப்படின்னா நம்ம சரியான வழியை பின்பற்றலை அப்படின்னா the push of life will be too strong for our narrow idea of perfection அப்படிங்கிறார். ஸோ அதில் என்ன ஆயிடும், நமக்கு எதன் மூலமாக நம்ம செயல்படுத்துகின்றோமோ இந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை ஏற்றுக்கணும், உணர்வு நிலையில மாற்றங்களை கொண்டு வரணும், விளக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் எதன் மூலமாக நம்ம இந்த விஷயங்களை எல்லாம்
செயல்படுத்துகின்றோமோ அதெல்லாம் வந்து தகர்ந்து விடும். சரியான வழியில செய்யலை அப்படின்னா தகர்ந்து விடும். அதனால வந்து நிலைத்து நிற்க முடியாது, தொடர்ந்து செயல்பட முடியாது. அதனால என்ன நடைபெறும் அப்படின்னா, ஒரு அரைகுறையான ஒரு ரிசல்ட் தான் வரும். ஆர் பெஸ்ட் ஹாஃப் ரிசல்ட் வில் பி ஆல் தட் வி ஷல் அப்டைன் அப்படிங்கிறார். முழுமையான ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்கிறார். இல்ல அதுக்கு எக்ஸ்ட்ரீமா என்ன பெறும் அப்படின்னா, வாழ்விலிருந்தே வாழ்வையே துறந்து விடுவது, சந்நியாசம் மேற்கொள்வது, அதுதான் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறார். Push away from life will present itself as the only remedy. அதுதான் வந்து அறியாமையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு என்ன ஒரே வழி அப்படின்னா, வாழ்விலிருந்தே நம்ம விடுவிடுத்து கொண்டு சந்நியாசம் மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிடுவோம் அப்படிங்கிறார். ஸோ நம்ம சரியான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறார். மனிதன் வந்து அடுத்த நிலைக்கு செல்வதில், குறைகளை நீக்குவதில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். This indeed is the way out usually indicated by religion, a divinely enjoined morality, a pursuit of piety, righteousness, and virtue, as laid down in a religious code of conduct, a law of God determined by some human inspiration, is put forward as a part of the means, the direction by which we can tread the way that leads to the exit, the issue. But this exit leaves the problem where it was. It is only a way of escape for the personal being out of the unsolved The escape from life was usually the way indicated by religion, a morality associated with divinity, a pious attitude, righteousness, and virtue as laid down in a religious code of conduct, a law of God determined by some human aspiration is put forward as the means by which we can walk our way to exit from life. But this exit leaves the problem where it was. It is only a way of escape for the individual being out of the unsolved riddle of the cosmic existence. இந்த வாழ்விலிருந்து துறவரம் கொள்ளுதல், வாழ்விலிருந்து விலகி துறவரம் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் சில மதங்களினால் வலியுறுத்தப்படுகின்றன. அதுக்கெல்லாம் எப்படி என்னென்ன வழிகள்லாம் வந்து வலியுறுத்தப்படுகின்றன என்றால், தார்மீக நெறிகளை வந்து நம்ம வந்து ஒரு இறையம்சத்துடன் பொருந்திய ஒரு தார்மீக நெறிகள், பக்தி பாவம், எது வந்து சரியோ அதை மாத்திரமே செய்வது, நல்ல குணாதிசயங்களை கொண்டிருப்பது, இதெல்லாம் வந்து சில மதங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட், நடத்தைகளுக்கான ஒரு நெறிமுறைகளாக அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். இவையெல்லாம் வலியுறுத்தப்படுகின்றன. சில இறை சம்பந்தப்பட்ட இறை உணர்வு சார்ந்த விதிகள், லா ஆஃப் காட், இறை உணர்வு சார்ந்த விதிகள் வந்து மனிதனால் தீர்மானிக்கப்படுகின்றன. சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா பை சம் ஹியூமன் இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எல்லா மதம் சார்ந்த அமைப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு கோட்பாடுகளாக, நெறிகளாக வலியுறுத்தப்படுகின்றன. இதெல்லாம் கடைப்பிடித்தால்தான் நம்ம வந்து இப்படிலாம் நம்மளால வந்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது என்று வலியுறுத்தப்படுகின்றன. பட்
இதுல எதுக்கு வலியுறுத்தப்படுகின்றன என்றால், இறுதியாக எந்த நோக்கத்தின் பொருட்டு இவையெல்லாம் வலியுறுத்தப்படுகின்றன என்றால், வாழ்வில் இருந்து விலகிச் செல்லுதல் அப்படிங்கிற நோக்கத்துடன் தான் இவையெல்லாம் வலியுறுத்தப்படுகின்றன. எப்படி இந்த அறியாமைக்கும் துன்பங்களுக்கும் உட்பட்ட வாழ்விலிருந்து நாம் விலகிச் கொள்வது என்பதை நோக்கித்தான் இவையெல்லாம் உயர்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட, இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா எதை இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, சில மதங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த ரிலிஜன்ஸ்ல இறுதியில துறவரத்தை தான் அவங்க வலியுறுத்துகின்றார்கள். சந்நியாசத்தை வலியுறுத்துகின்றார்கள். அப்படி என்ன நடைபெறுகின்றது என்றால், வாழ்விலிருந்து முற்றிலுமாக நம்மை விலக்கிக் கொள்கின்றோம். சரி, வாழ்விலிருந்து அவ்வாறு ஒருவர் இந்த நெறிகள் எல்லாம் கடைபிடித்து விலக்கிக் கொள்கின்றார் என்று வைத்துக் கொண்டால், அதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு வருகின்றதா, அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வருகின்றதா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, தீர்வு வர்றதில்லை. பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. எக்ஸிட் லீவ்ஸ் த ப்ராப்ளம் வேர் இட் வாஸ். அதுல என்ன ஒரே ஒரு யாருக்கு தீர்வு கிடைக்குது அப்படின்னா, அந்த தனி மனிதருக்கு தான் தீர்வு கிடைக்குது. சமுதாயத்திற்கோ உலகத்திற்கோ எந்த விதமான ஒரு விடிவு காலமும் பிறப்பதில்லை. தனி மனிதருக்கு தான் he is escaping from the riddle of மனித வாழ்வு இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கு, தீர்க்க முடியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. அன்சால்வ்டு பர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறார். காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிதான் இருக்கு. அன்சால்வ்டு பர்ப்ளெக்சிட்டியா இருக்கு. அதிலிருந்து ஒரு தனி மனிதனுக்கு வேணா தப்பிச்சு போகலாம். பட் இந்த உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருந்து கொண்டுதானே இருக்கின்றது. அப்படின்னா இதை விட ஒரு சுப்பீரியர் வழியை நம்ம பார்க்கணும். இதையும் கடந்த ஒரு சுப்பீரியர் வேயை நம்ம கண்டறியணும், டிஸ்கவர் பண்ணணும். அதைத்தான் பகவான் இங்க கூற வருகின்றார். அடுத்தது போகலாம். In ancient Indian spiritual thought, there was a clearer perception of the difficulty. The practice of truth, virtue, right will, and right doing was regarded as a necessity of the approach to spiritual realization. But in the realization itself, the being arises to the greater consciousness of the infinite and eternal and shakes away from itself the burden of sin and virtue, for that belongs to the relativity and the ignorance. Thank you. Ancient Indian spiritual thought, there was a clearer perception of the difficulty. The practice of truth, virtue, right will, and right doing was regarded as a necessary approach to divine realization. But in the realization itself, the being arises to the greater consciousness of the infinite and eternal. It shakes away from itself the burden of sin and virtue, which belongs to the relativity and ignorance. இந்த பகவான் இங்க என்ன கூற வருகின்றார் என்றால், ஒரு இடைப்பட்ட காலத்துல வந்த மத ரீதியான கோட்பாடுகள் தான் வாழ்விலிருந்து விலக்கிக் கொள்ளுதல், சந்நியாசம் மேற்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்சிஸ்ட் பண்ணியது. நம்முடைய ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் தாட் வேதிக் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் தாட் அப்படிங்கிறது வேதிக் பீரியட் தான். ஏன்னா நம்ம இந்திய பாரம்பரியம், ஆன்மீக பாரம்பரியம்ங்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கொண்டது. அது இந்த கடந்த 2000 வருடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்மால் பீரியட் தான். அதுல நிறைய தத்துவ கோட்பாடுகள் வந்தது, மத ரீதியான அமைப்புகள் வந்தது, புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் துறவை வலியுறுத்தின. அதுக்கப்புறம் அத்வைத்திக் பிலாசபிஸ், அதாவது மாயாவாதி கோட்பாடுகள், இதெல்லாம் வாழ்விலிருந்து விலக்கிக் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தின. ஆனா இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வேதங்கள், உபநிடதங்கள் அதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அதுதான் இந்தியன் ஸ்பிரிச்சுவல், ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட் அப்படிங்கிறது நம்முடைய வேதங்களும் உபநிடதங்களும் தான். அதுல இது மாதிரி சொல்லலை. அவங்க வாழ்விலிருந்து விலைக்கு போகணும், சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லலை.
அவங்க வந்து they had a very clear perception of the difficulty. நம்ம என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோமோ அது குறித்த தெளிவான புரிதல் அவங்களுக்கு இருந்திருக்கு. நேச்சுரலி அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா உண்மையை கடைபிடித்தல், வர்ச்சுவஸா, அதாவது நல்ல விஷயங்களை மாத்திரம் அனுசரித்து வாழ்வை நடத்துதல், அதான் வர்ச்சுவஸா இருக்கிறது. ரைட், எது சரியோ அதை செய்தல், இதெல்லாம் வந்து இறைவனை அடைவதற்கு தேவையான வழிகள் என்பது வலியுறுத்தப்பட்டது. அங்கேயும் வந்து இதெல்லாம் முக்கியமான அம்சங்களாக கருதப்பட்டன. இதன் மூலமாக அந்த டிவைன் ரியலைசேஷன், இறைவனை அடைவது அப்படிங்கிறது கருதப்பட்டது. ஆனா இந்த ரியலைசேஷன்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒன்ஸ் ஒருத்தர் வந்து அந்த இதுல என்ன வலியுறுத்தப்பட்டது அப்படின்னா, மனிதன் வந்து இருக்கிற நிலையிலேயே இருந்து கொண்டு, இருக்கிற இடத்துலயே இருந்து கொண்டு உணர்வு நிலையை மாத்திரம் ஒரு உயரத்துக்கு எழுப்புதல், அவனுடைய ஆர்டினரி கான்சியஸ்னஸ்லேருந்து ஒரு ஹையர் கான்சியஸ்னஸுக்கு மனிதன் எழும்புதல் அல்லது உயர்தல், இதுதான் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க. வாழ்வை வந்து உலகத்தில் இருந்து விலக்கி கொள்ளணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணல. they insisted on rising to a higher level of consciousness. அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுகின்றது. உண்மை, வர்ச்சு, ரைட் டூயிங், இதெல்லாம் தேவைப்படுகின்றது. ஆனா அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா டிவைன் ரியலைசேஷன். நமக்குள்ள வந்து அந்த டிவைனை வந்து ரியலைஸ் பண்றது. அப்போ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலை வந்து ஒரு உயர்வான இட் ரைசஸ் டு அ ஹையர் கிரேட்டர் கான்சியஸ்னஸ். நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபைனைட், ஒரு தற்காலிகமான அழிவுக்கு உட்பட்ட உணர்வு நிலையில் இல்லாம இன்ஃபினிட் அண்ட் எட்டர்னல், எல்லையற்றதுமான மற்றும் சாஸ்வதமான உணர்வு நிலையை நம்ம அடைகின்றோம். ஸோ அந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம லெவல்ல நம்ம ஏற்கனவே அமைத்து கொண்ட இந்த கட்டுமானங்கள்லாம் அங்க உடைஞ்சு போயிடும். நம்ம செயற்கையாக அமைத்து கொண்ட இந்த குட் அண்ட் ஈவில், சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம போயிடுவோம். அந்த ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறத தாண்டி போயிடுவோம். டியூவாலிட்டி அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒருமைத்தன்மைக்கு போயிடுவோம். அதைத்தான் பகவான் சொல்றார். ஸோ அதுதான் ஒருத்தர் எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த நிலைமைக்கு இதைத்தான் வந்து நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட் அது வந்து வலியுறுத்தின அப்படிங்கிறார். அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Behind this larger, truer perception lay the intuition that a relative good is a training imposed by world nature upon us so that we may pass through it towards the true good which is absolute. These problems are of the mind and of the ignorant life. They do not accompany us beyond mind. As there is a cessation of the duality of truth and error in an infinite truth consciousness, so there is a liberation from the duality of good and evil in an infinite good. There is transcendence. Thank you. There is an intuition lying behind this larger, truer perception. It indicates that a relative good is a training imposed by world nature upon us so that we may pass through it towards the true good which is absolute. The problems we face in our existence belong to the mind and the ignorant life. They do not accompany us beyond mind. There is a cessation of the duality of truth and error in an infinite truth consciousness, that is supermind. Therefore, there is a liberation from the duality of good and evil in an infinite good. There is transcendence, that is going. இந்த நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட்ல நம்ம பார்த்தோம். அதுல வந்து ரொம்ப ஒரு கிளியர் பர்செப்ஷன் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட்ல உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கான தீர்வு, புரிதல், உண்மையான புரிதல்லாம்
ஒரு பரந்த அளவில் காணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன காரணத்தினால அங்க வந்து அந்த பர்செப்ஷன் வந்து புரிதல் வந்து உண்மையானதாக, தெளிவானதாக இருக்கின்றது. என்ன காரணத்தினால இப்ப நமக்கு இல்ல அப்படின்னா, அவங்க அந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் மைண்ட்ல வந்து அந்த பர்செப்ஷன் புரிதலுக்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, இன்ட்யூஷன் இருந்தது. அதுதான் வித்தியாசம். இப்ப நம்ம வந்து எப்படி செயல்படுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மென்டல் நாலேட்ஜ், மைண்ட்ல புரிதல். எனக்கு வேணும், எனக்கு இது நல்லது, எது கெட்டது, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டும் அப்படிங்கிற எல்லாமே மென்டல் சாய்ஸ். அதை பத்தி தான் நம்ம செயல்படுறோம். எல்லாமே மைண்ட் தான் இங்க செயல்படுகின்றது. இதுவும் ஒரு காலகட்டத்துல அவசியம்தான். ஆனா அவங்கெல்லாம் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா, மனதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, இன்ட்யூஷன். அதனுடைய பின்னணியில தான் அவங்க செயல்பட்டாங்க. அவங்களுடைய செயல்பாட்டிற்கு பின்னணியில் எது இருந்தது அப்படின்னா, அந்த இன்ட்யூஷன் இருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த இன்ட்யூஷன் படி என்ன நம்ம எது புலப்படுகின்றது என்றால், எந்த உண்மை இந்த இன்ட்யூஷன் என்பது எந்த உண்மையை நமக்கு புலப்படுத்துகின்றது அப்படின்னு பார்க்க போனா, நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய நிரந்தரம் இல்லாத அந்த நன்மை தீமை அப்படிங்கிற விஷயம், ரிலேட்டிவ் குட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு இயற்கை நமக்கு வழங்கும் ஒரு பயிற்சி, அவ்வளவுதான். நம்ம ரிலேட்டிவா பார்க்கக்கூடிய அந்த குட் அண்ட் பேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் a ட்ரைனிங் imposed பை வேர்ல்ட் நேச்சர் upon us. எதுக்காக அப்படின்னா, இதையும் தாண்டி அந்த ட்ரூ குட், ரிலேட்டிவ் குட்ல இருந்து ட்ரூ குட், அப்சல்யூட் குட், அதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வழங்கப்பட்ட, இயற்கை நமக்கு வழங்குகின்ற ஒரு பயிற்சி அப்படிங்கிற உண்மையை நம்ம எப்ப அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இதற்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூட்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த உண்மை புலப்படும் அப்படிங்கிறார். The larger truer perception இந்தியன் ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ஸுக்கு இருந்தது. இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட், ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட்ல ட்ரூவர் பர்செப்ஷன், உண்மையான புரிதல் இருந்தது. அதற்கு பின்னாடி எது இருந்தது அப்படின்னா இந்த இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் வந்து எந்த உண்மையை அவர்களுக்கு காட்டியது என்றால், நம்ம சராசரியா லோவர் லெவல்ல பார்க்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் குட் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான நமக்கு மனித மனங்களுக்கு வழங்கப்படும் ஒரு பயிற்சி. அந்த வேர்ல்டு நேச்சர், பிரபஞ்ச இயற்கை மனித மனதிற்கு வழங்கும் ஒரு பயிற்சி. எதுக்காக அந்த பயிற்சியை வழங்குகின்றது என்றால், நம்ம இதையும் தாண்டி அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னா, ட்ரூ குட் போகணும், இந்த அப்சல்யூட் குட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக வழங்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிற உண்மையை வந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். த்ரூ இன்ட்யூஷன் அந்த உண்மை அவர்களுக்கு புலப்பட்டது. நம்முடைய நிலையில சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தேர் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறாங்க. அறியாமைக்குட்பட்ட வாழ்வு, மனம், அதனுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். மனதை கடந்து நம்ம ஒரு ஹையர் லெவலுக்கு போகும்போது இவையெல்லாம் அங்கு நாம் காண்பது இல்லை அப்படிங்கிறார். These problems are of the mind and the ignorant life. They do not accompany us beyond mind அப்படின்னு பகவான் கூறுகின்றார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த டியூவாலிட்டி. நம்ம நிலையில எதை பார்க்குறோம்? ஒரு நன்மைன்னு பார்க்குறோம், தீமைன்னு பார்க்குறோம். எது நன்மைன்னு பார்க்குறோமோ பின்னாடி தீமையா மாறுகின்றது, தீமைன்னு பார்க்கறது நன்மையா மாறுகின்றது. தீமை என்று விளக்குகின்றோம், அது நன்மை என்று பிற்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதெல்லாம் டியூவாலிட்டி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல வந்து நன்மை தீமை அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல மாறுபட்டு காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் வந்து நன்மை தீமை என்பது இன்னொரு காலத்துல மாறுபடி. ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோம்? எல்லாமே டியூவாலிட்டி. நம்ம பார்க்குற விஷயம்லாம் டியூவாலிட்டி, இருமை என்கின்ற அம்சத்துடன் காணப்படுபவை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம்.
நம்ம இதை கடந்து, மைண்டை கடந்து, மனதை கடந்து அடுத்த நிலைக்கு போகும்பொழுது there is a cessation of the duality அப்படிங்கிறார். அந்த டியூவாலிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போய்விடுகின்றது. ட்ரூத் அண்ட் எரர் அப்படிங்கிற ஒரு டியூவாலிட்டி அப்படிங்கிறது கீழ்நிலையில தான் இருக்கு, மேல்நிலையில இல்லாமல் போய்விடுகின்றது. அங்க வந்து எப்படின்னா, அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கு? ட்ரூத் கான்சியஸ்னஸ் சூப்ரமெண்டல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையா இருக்கின்றது. அங்க இன்ஃபினிட் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது சூப்ராமெண்டல் லெவலில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையில அந்த டியூவாலிட்டி இருக்காது. ஸோ மனிதனுக்கு வந்து என்ன, அங்கதான் ரியல் லிபரேஷன் கிடைக்குது. எப்ப லிபரேஷனா அந்த உலகத்தை விட்டு போறதுலேருந்து கிடையாது, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே மனிதன் அடுத்த நிலை அடுத்த மனம் என்ற உணர்வு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுதுதான் அவனுக்கு வந்து ரியல் லிபரேஷன் கிடைக்குது. ஸோ தெர் இஸ் எ லிபரேஷன் ஃப்ரம் த டியூவாலிட்டி ஆஃப் குட் அண்ட் ஈவில். நம்ம நிலைமையிலிருந்து பார்க்கக்கூடிய நன்மை தீமை அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம விடுபடுகின்றோம். ஸோ அந்த அடுத்த நிலையில எதை பார்க்குறோம்? நம்ம இன்ஃபினிட் குட்டை பார்க்குறோம். எல்லாமே வந்து ரியல் குட், இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய, எல்லைக்குட்பட்டு இல்லாமல் எல்லையற்ற அந்த நன்மை, எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த நோக்கித்தான் பரிணாம வளர்ச்சியில நம்ம காணக்கூடிய அந்த அம்சங்கள்லாம் காணப்படுகின்றது. இந்த இறுதியா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உலக வாழ்வில் காணக்கூடிய அந்த குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது ரிலேட்டிவ். இது வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா இருக்கு. நம்ம இதை ஏற்றுக்கொள்கின்றோம், விளக்குகின்றோம், இதெல்லாம் இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கு. ஆனா இதை நாம் தாண்டி செல்லணும். இதுல நின்று விடக்கூடாது. ஏதோ லட்சியத்தை பிடித்து கொண்டு அதை நின்று விட்டா அது ஸ்டாக்னெட் ஆயிடும் அப்படிங்கிறார். We have to go beyond our mind into the infinite truth consciousness. Supramental consciousness போனாதான் ரியல் லிபரேஷன் கிடைக்கும் அப்படின்னு பகவான் கூறுகின்றார்.